கஞ்சத்தனம் பரவும், கஞ்சத்தனம் பரவும். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால யதகாரபு ஸமான் வ யன்குஸுல் அமல் வ யுல்க ஷுஹ். காலம் நெருங்கும், வ யன்குஸுல் அமல், அமல் குறையும், கஞ்சத்தனம் உருவாகும். வ யுல்க ஷுஹ்னா அந்த சமுதாயத்தில் கஞ்சத்தனம் போடப்பட்டிரும், அந்த சமுதாயத்தில் கஞ்சத்தனம் போடப்பட்டிரும். நீங்க பாருங்க, இன்றைக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள்ட்ட கஞ்சத்தனம் நிறைய இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு பள்ளியா, அந்த பள்ளியில இது யார் கட்டித்தந்தான்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு நல்லா செய்வாங்க. இது யாரு செஞ்சது, இது எவங்க செஞ்சது பேர் வருமா? அதுக்கெல்லாம் நிறைய செய்வாங்க. எவங்களுக்கு செஞ்சா நான் செஞ்சேன்னு சொன்னா தான் தெரியுமோ அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்லி தெரிய வரும், அவனும் சொல்ல மாட்டான், நானும் சொல்ல மாட்டேன். என்ன பிரயோசனம் நம்ம செய்யற தர்மத்தில்? நம்ம மர்மைக்கான செய்யலே, விளங்கிட்டா? ஆனா மற்ற விஷயங்களா, நீங்க ஒரு பள்ளிக்கு ஒரு மிம்பர் கட்டி தராங்களா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்களே. எவ்வளவுக்கு மிம்பர்? 5 லட்சத்துக்கு மிம்பர் கட்டி கொடுத்தாச்சு. மிம்பர் அந்த சரியா ரசூல் காலத்துலேயும் மிம்பர் இருந்தது. இந்த மிம்பர் எப்படி கட்டுறாங்க விளங்கிட்டா? அந்த மிம்பரை கட்டிட்டாச்சு. அந்த மிம்பரை கட்டிட்டாச்சா, இது யாருக்கு புதுசா மிம்பர் கட்டினா? அவர் தான் மாஷா அல்லாஹ், ஊருக்கே நல்லது செய்கிறார். பள்ளிக்கு மிம்பர் கட்டினார் விளங்கிட்டா? ஊருக்கே அவர் நல்லது செய்கிறார். ஆனா சில மக்கள் இருக்கிறாங்க தர்மத்தில், சில மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய தர்மத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு எல்லாம் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த தர்மத்துக்குரிய கூலி அளப்பெரியது, அந்த தர்மத்துக்குரிய கூலி அளப்பெரிய. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஞ்சத்தனம் வயுல்க ஷுஹ், கஞ்சத்தனம் என்ன செய்யும் அந்த சமுதாயத்திலேயே போடப்படும் என்றார்கள். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் கஞ்சத்தனமான அந்த போக்குகள் இருந்தாலும் போடப்படும் என்ற கூடிய சமுதாயத்தில் இருக்கிறமான்றது அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். ஏன்னா நம்ம அந்த சூரத்தை காணல் ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்கன்னு சொல்றது. ஏன்னா இன்றைக்கு தர்மம் இந்த சமுதாயத்தை வாழ வச்சுக்கிட்டு நிறைய தர்மம் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கஞ்சத்தனம் தான் இருக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைய காலம் இல்லை, நிறைய தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஏன் இன்னொன்று வச்சுக்கிறோட, தமிழ் உலகத்தை மட்டும் வச்சிடப்பட ஹதீஸ் தமிழ் உலகத்துக்கு மட்டுமல்ல விளங்கிட்டானே, ஹதீஸ் டோட்டல் உலகத்துக்கு. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் நம்ம ஊடு நம்ம நாடு இந்த ஊரில் அப்படி இல்லை, இந்த ஊருக்குள்ள அந்த ஹதீஸ் இது உலகத்துக்கு, உலகத்தில் பரவலாக்கம் செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த ஹதீஸ் என்ன செய்யும் அதுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கஸ்ரத்து திஜாரா 28. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களை, மறுமை நாள் வரும் என்று சொன்னதோட மறுமை நாளுக்குரிய அடையாளங்களை ஒரு மார்க்கம் இவ்வளோ ஆதாரபூர்வமாக சொல்லுதுன்னா இந்த மார்க்கத்துடைய உண்மைத்தன்மைக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிரூபணம் இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஸ்ரத்து திஜாரா, வியாபாரம் பெருகுதல். எப்படி பெருகுதுன்னா, அஹ்மதுல ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பைன யதை ஸா தஸ்லீமுல் ஹாஸா வ ஃபுஷூத் திஜாரா ஹத்தா துஷாரிகல் மர்அத்து ஸௌஜஹா ஃபித் திஜாரா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கண்டிக்கிறான். எத்தனையோ பேர் தொழுகிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தொழுகிறாங்க. ஒரு ஆள் போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போயிட்டாரு. தொழுது முடிஞ்சு அவர் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் உண்மை உரைத்தார்கள் அப்படின்னா. என்ன உண்மை உரைத்தார்கள்? தஸ்லீமுல் ஹாஸா, ஒரு ஆளை பார்த்து மட்டும் சலாம் சொல்றது. இவ்வளோ பேர் தொழுது கண்டிக்கிறா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போனால் மற்றவங்களை யாரப்ப சரியா? குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் ஒத்தன்ட்ட வரலாம். ஆனால் ஒரு சமுதாயத்தில் அதுதான் பரவலாக நடக்குதுன்னா மறுமையோட அடையாளங்கள்ல ஒன்று. இன்றைக்கு பாருங்க, 10 பேர் இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு ஒரு ஆளோட போய் பேசுறது வேற விஷயம். இது அப்படி இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றவங்களுக்கு கண்ணில் படவே படாது, அஸ்ஸலாமு அலைக்கும் நேரம் அங்கே தான் என்ன செய்யறது போறது. அப்போ மற்றவங்கள அப்புறம் நீங்க நீக்கிறீங்களா, விளங்கலை, அவனுக்கு விளங்குச்சு சரியா. ஆனால் இயல்புல என்னது, காணாத மாதிரியே அஸ்ஸலாமு அலைக்கும் போற, காணலையா அவர். மனித நடிப்பில் ஒன்றுதான் நடக்கும். இன்றைக்கு தஸ்லீமுல் ஹாஸா கூட அதிகம். சலாம் சொல்லுதல் என்பது இந்த மாதிரி நடக்கணும் சரியா. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு சலாம் சொல்றது, ஒரு ஆள் மட்டும்தான் அவருக்கு சலாம் சொல்றது ஓகே. ஒரு சபையில் இருக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் பொதுவாக சொல்றது ஓகே. 100ல் 1 உனக்கு அப்படி நடக்கிறது ஓகே. ஏதோ ஒன்று இன்சிடென்ட்டுகள், உன்னோட பின்னணிகள் காரணமாக உன்னோட மனசுல அழுத்தம் ஏற்பட்டு நீ அதை புரியாம இருந்திக்கலாம். ஆனா ஒரு சமுதாயத்தில் வளமையிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆட பேரை சொல்லி சலாம் சொல்றது 10 பேர் இருக்கோங்களா, இப்படி வளமை சஹாபாக்கள் காலத்தில் என்னது இல்லை. முஸ்லீம்கள்டா எல்லா முஸ்லீம்களுக்கும் என்ன செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்க. தனிநபர் சந்திச்சா தனிநபருக்கு சலாம் சொல்லுவாங்க. இப்படித்தான் நடந்ததே ஒழிய மற்றபடி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய காலம் மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வியாபாரம் பெருகும். இதுல முக்கியம் என்னடா, வியாபாரம் பெருகும். வியாபாரம் பெருகும். எந்த அளவுக்கு பெருகும்டா, மனைவி அந்த வியாபாரத்தில் ஹெல்ப் பண்ற வரைக்கும். இவர் என்னது வாங்க ஜும்மா டைம்ல என்ன செய்யக்கூடாது, கடையை நீங்க மூடிடணும், வியாபாரம் செய்யக்கூடாது, அதுக்கான வைஃபை வச்சுட்டு இவர் பேத்துரு, நீ பண்ணிட்டேரி, நீ சும்மா கடமையில் தான் உனக்கு இவர் போகிறது சரியா. இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் பிழை இல்லை. மனைவி படிச்சுக்கிறா, மனைவி அந்த துறையில் இருக்கிறா, அவள் அதுலேயும் அவக்கும் அறிவு இருக்குது, ஹெல்ப் பண்ணுறன்ற பிழை அல்ல, இஸ்லாம் ஹராம் என்று சொல்லலை. வியாபாரத்துடைய அளவுக்கு மிஞ்சின தன்மை எந்த அளவுக்கு போகும்னா, மனைவி பிள்ளையை பார்க்குற விஷயங்கள், வீட்டுடைய கடமைகள் அதெல்லாம் யாரோ செஞ்சுட்டிப்பான்
அதெல்லாம் யாரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பிசினஸ்ல தான் என்ன செய்வாங்கட லைன் ஓடிக்கிட்டு இருக்கும். இது மறுமையினாளுடைய அடையாளங்களோட கணவனுக்கு மனைவிகள், மனைவி கணவன்கள், நம்ம இன்றைக்கு எவ்வளவு சேர்த்தோம், நாளைக்கு எவ்வளவு சேர்த்தோம், அழியும் வரைக்கும் சேர்த்தோம் எவ்வளவு, சரியா? இதுல தான் நம்ம இருக்கின்ற பிள்ளைகள் நாளைக்கு எப்படி வளர போகுது, நம்மளை எப்படி பார்க்க போகுது பிள்ளைகள், விளங்கிட்டா? பிள்ளைகளுடைய தர்பியா எப்படி, 25 வருஷத்துக்கு பூரா இவன் நிலைமை என்ன, நம்மளை எப்படி பார்த்து வளருது, இவனுடைய மக்களோட சொசைட்டியில் இவன் போய் மக்களோட பழகக்கூடிய தன்மையோட வளர்த்திக்கிறோமா? இன்றைக்கு சில பிள்ளைகள் நல்ல அழகான படித்த பிள்ளைகளாக வருகிறது, ஆனால் எந்த மக்களோடைய மூவிங் என்ன செய்யாது, இருக்காது. ஒன்று ரெண்டல்ல, ஏன்னா அவன் வந்து வழங்கின பழக்கலை, பெற்றோர்களுடைய பழக்க தன்மைகள் இல்லாதனால இயல்பு இருக்கும். பெற்றோருடைய இயல்பு அப்படி இருக்கும், உமாவோட இயல்பு அப்படியே இருக்கும். அதனால வந்து என்ன செய்யும், பிள்ளைகள் அந்த அமைதியான இயல்புல வந்து இது வேற. ஆனால் அந்த மூமெண்ட்டே இல்லாமல் வரக்கூடிய அமைப்பில் நம்ம பார்க்குறோம். எங்க பாதிக்கும், வல்மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. பெண் தன் கணவனுடைய வீட்டில் பொறுப்பாளி, அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவா மறுமை நாள்ல. ஆனால் இப்போ கணவனுடைய வியாபாரத்தை பற்றி விசாரிக்கப்படுற லெவலுக்கு என்ன செஞ்சிடும், வேற மாதிரி நிலைமை என்ன செஞ்சிடும், மாறிடும். அதான் பெருகும் பண்ணாங்க ரசூலுல்லாஹ், அதான் பெருகும். இன்றைக்கு செக் சைன் பண்றது நிறைய வீடுகளில் மனைவி அந்த வைஃப் தான் எல்லாம் பார்க்குற கணக்கெல்லாம், விளங்கிட்டா? வைஃப் தான் கணக்கெல்லாம் பார்க்குறாடா, படிச்சிக்கிறா, கணக்கு பார்க்குறன்ற சப்ஜெக்ட் வேற. இது கூடாதுன்னு சொல்ல வரல, அதிகரிக்கும். இது வந்து ஹராம் என்று சொல்லல. பெண்கள் வந்து வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது, கணவனோட உதவி செய்யக்கூடாது, அப்படி இல்லை. உதவி தாராளமாக என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனால் இதே ஒரு சமுதாயத்தில் பெரும்பாலும் நடக்குதுன்னு வைங்களேன், பெண்கள் தொழிலுக்கு போகலாமா, போகலாம். ஒரு ஊரில் எல்லா பெண்களும் தொழிலுக்கு போகிறாங்கன்னா ஒரு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. விளங்கிக்கணும், ரெண்டு வித்தியாசம். பெண்கள் தொழிலுக்கு போகலாமா, தொழில் செய்யலாம், மார்க்க. ஒரு ஊரில் எல்லா பெண்களும் தொழிலுக்கு போகிறார்கள், கணவன்மார் பிள்ளை பார்க்கலாமா, பார்க்கலாம். ஒரு ஊரில் எல்லா கணவன்மார் பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிலைமை என்ன? கூடும் கூடாதுன்றது இங்கே பிரச்சனை. ஒரு சமுதாயத்துடைய நில தலைகீழா மாறுறது, இப்படி மாறுறது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.